எங்க ஒருத்தங்க தலை குளிச்சுட்டு வந்து ஹேரை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஆம்பிள்ஸ் கிட்டலாம் என்னமோ வலிக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் நல்லாவே வலி இருந்துட்டு தான் இருந்திருக்கும். ஆனா இப்போ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அப்படியே கை வச்சு பார்த்தா உள்ள வந்து ஏதோ பால் மாதிரி உருளுது. இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏதாச்சும் பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே வருத்தமா இருக்கு. ஆனா ஹஸ்பண்ட் கிட்டயும் பையன் கிட்டயும் சொல்லவே இல்லை. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து கெரியரோட பீக்ல இருக்கிறாரு. பையன் வந்து ஒரு முக்கியமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம்ல போயிட்டு நம்மளோட பிரச்சனையை சொல்லி அவங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் வந்து இவங்களே தான் ரெடி பண்ணிப்பாங்க. இப்ப சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆகணும். ஆனா 2 பேர்கிட்டயும் சொல்லிட்டு போக முடியாது அப்படின்றதுனால நான் பிசினஸ் ட்ரிப் வேலையா வெளியூருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 2 பேரும் வழி அனுப்பி வச்சிருவாங்க தான். இப்ப இவங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல தனியா தான் அட்மிட் ஆகியிருப்பாங்க. நர்ஸ் வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இதுல யாராச்சும் அட்டெண்டர் இருக்கணும், சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் இல்ல, இப்ப யாராலையும் வர முடியாது அப்படின்னு சொல்றதுனால எல்லாத்தையும் நர்ஸே பாத்துக்கிறாங்க. சர்ஜரியும் முடிஞ்சிருச்சு. ஆனா டாக்டர் வந்து இன்னும் உங்களுக்கு சரி ஆகல, கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நீங்க இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ற மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த பக்கம் வந்து ஹஸ்பண்ட்க்கும் பையனுக்கும் ஸ்டவ் எப்படி பத்த வைக்கணும்னு கூட தெரியல. அதனால அம்மாக்கு வீடியோ கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவாரு. ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ல இருக்கிறத பார்த்துட்டா எங்க கண்டுபிடிச்சிட்டு போறாங்க அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் கால் எடுக்க மாட்டாங்க தான். அடுத்ததா பையன் பண்ணுவாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி கால் பண்ணி எடுக்கலன்னா பயந்துருவாங்க அப்படின்றதுனால மேல ஒரு பெட்ஷீட் எடுத்து மூடிக்கிட்டு அவங்களும் வந்து வீடியோ கால்ல பேசிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது தெரியாதனமா ஸ்விட்ச் பட்டன் இப்படி பிரஸ் பண்ணதுனால பேக் சைட் கேமரா ஆன் ஆயிருச்சு. இவங்க ஹாஸ்பிட்டல் தான் உட்காந்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இப்ப பையன் கிட்ட எதையும் சொல்லாம ஹஸ்பண்ட் மட்டும் தனியா போயிட்டு என்ன ஆச்சு, எதனால போய் ஹாஸ்பிட்டல் உட்காந்துருந்தா அப்படின்னு கேட்டிருப்பாரு. உள்ளுக்குள்ள அவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். ஹஸ்பண்ட் வந்து கேட்ட உடனே மனசு தாங்க முடியல. அதனால எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. 2 பேரும் வந்து இப்ப செக்கப்புக்கெல்லாம் ஒன்னா தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா இதை பையன் கிட்ட இருந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது அப்படின்றதுனால பையன் கிட்டே உண்மையை சொல்லிடுறாங்க. பையனால அங்க நிக்கவே முடியல, என்ன சொல்றதும் தெரியல, வெளியே ஓடிடுவான். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம தான் நான் ஓடிட்டேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். கேன்சர்லாம் வந்துருச்சுன்னா முடியெல்லாம் ரொம்ப கொட்டும்னு நான் கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு கேட்கிறப்போ உங்க அம்மாவும் உண்மைன்னு தான் சொல்வாங்க. அதெல்லாம் கடந்து தான் நான் வரணும் அப்படின்னு சொல்றதுனாலயே இப்ப நீங்க மட்டும் தனியா வர தேவையில்லை அப்படின்ட்டு அந்த பையன் வந்து கேப் போட்டுப்பான். அதை கழட்டினா அவங்க அம்மாக்காக போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்திருப்பான். எங்க நம்மளுக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்கிறது தெரிஞ்சா நம்மளோட ஹஸ்பண்டும் பையனும் வந்து நம்மள வெறுத்து ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்னு தான் அவங்கள நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணாம ரொம்ப அக்கறையாவே தான் பாத்துக்கிறாங்க.